ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி பண்ண போகிறோம். இது ஒரு இட்டாலியன் ஸ்டைல் பாஸ்தா. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேன் சூடானதும் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகும்போதேவும் நம்ம லைட்டாக மைதா சேர்த்துக்கலாம். இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மைதா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு திக்காக வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா பட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு இது அந்த லம்ப்ஸம் இல்லாமல் நல்லா அப்படியே பவுடராக வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நான் இப்போ மில்க் ஆட் பண்ணிக்க போகிறேன். மில்க் ஆட் பண்ணி நல்லா தொடர்ந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டினா கெட்டி ஆகிடும். ஸோ அதை கிண்டிக்கிட்டே இருங்க. ஃபைனலாக இதில் நம்ம லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த சாஸ்க்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த ரெடி ஆகிடுச்சு, சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா சேர்த்துக்கலாம். நான் எல்போ பாஸ்தா சேர்த்துருக்கேன். அந்த தேவையான அளவு சேர்த்து அந்த சாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நெக்ஸ்ட்டு லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்க. இப்போது இதில் நான் மொசரல்லா சீஸ் கிரேட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நான் இதில் ஆரிகானோ ஆட் பண்ணிக்கிறேன். இது பீஸா சீசனிங் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது க்ரீமியான ஒயிட் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு இட்டாலியன் ஸ்டைலில். ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்ல க்ரீமியாக ஜூஸியாக இருக்குது. இப்போ இதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தாவை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.